வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 19/12/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நாட்டு மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க, பார்த்தீங்கன்னா சினை மாடுங்க, பார்த்தீங்கன்னா உழவு மாடு, வண்டி மாடு, ஸோ அப்படியே பாய்ச்சல் மாடுங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா நான் பொட்டக்கன்று போட்டிருக்குங்க. ஸோ நல்ல தரமான ஒரு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கன்று மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 41,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த கொண்டு வந்தாங்க, பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது, ஸோ எத்தனை கன்று போட்டிருக்கு, ஸோ அப்படியே பல்லு அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ கன்று பொட்டு கன்று தாங்க போட்டிருக்கு. அப்படியே எந்த ஊர்னு கேட்டு ஆனால் இது எந்த ஊர் மாடு, எந்த ஊர் மாடு? அரூர். பல்லுண்ணா இது ரெண்டு பல். எத்தனை கன்று போட்டிருக்குண்ணா? இதுதான் முதல் ஃபஸ்ட்டு கன்று. பால் எத்தனை லிட்டர் வருது? பால் ஒரு 7 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா கன்று மாடு? 37. ஸோ பார்த்தீங்கன்னா அரூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணுங்க ஒரு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஒரு 3 காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு மேற்குத்தி காளைங்க தான். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க, ஸோ அப்படியே பல்லு என்ன போட்டிருக்கு, விலை எவ்வளோ சொல்கிறாங்க நம்ம கேட்டு பார்ப்போம். என்ன எந்த மாடு இது? மரப்பூர். பல்லு என்ன இது? பல்லு வைக்கல, இன்னும் பல்லு வைக்கல. அந்த ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 70. ஏர் எவ்வளோ ஓட்டுதுலா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மரப்பூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு போடல. ஸோ ஜோடி 70 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க. ஸோ நம்ம சங்கத்துலேருந்து ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபாய் கிட்ட விலை சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மயில நல்லா அருமையான ஒரு ஹைட்டு. ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. ஸோ வண்டி மாடுங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஏன்னா எந்த என்ன மாடு தான்? ஆப்ரேட்டிவ். பல்லு என்ன? பல்லு கடை போடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க சேதா? 140. எவ்வளோ வந்தால் விட்டுருவீங்க? 30 வந்தால். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 130னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடிங்க வண்டி மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடுங்க தான். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ வியாபாரமாக அப்படின்னு நடக்குது பாருங்கள். சரிண்ணா.
தம்பியோட வீட்டுக்கு போட போட மாடு குத்துறானுங்க. மாடு சூப்பு பின்னாடியே வந்து மாடு பூசி நிற்கிறாங்க. ஒரு ஜோடி இருக்கு பாருங்க, கொஞ்சம் வயசான மாடுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஹைட்டு. என்ன எந்த ஊர் மாடு இது? எந்த ஒரு மாடு அவருதா? அப்படியே மாடு மட்டும் காட்டுறேன் பாருங்க. ரேட் எதுவுமே சொல்லலை. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்ல வந்திருக்கும். இங்க ஒரு ஜோடி நல்லா ஒரு காரி நீரம் மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க மாடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஜோடி ஏறு மாடுங்க. ஸோ ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக ஓட்டியிருக்கு. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் கலாந்திரா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாணியம்படி போகிற வழியில இருந்து. பல்லாம் இதை பல்லு சொன்னோம். பல்லு 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 ஆறு பல்லு. எத்தனை மாதம் சனியாக இருக்குது அப்படி சொல்லலாம்? 6 மாதம் 5 மாதம் 6 மாதம். எவ்வளோ சொல்லிக்கணும்? 75. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 75 சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாதம் ஒன்று, ஒரு 5 மாதம் ஒன்றுங்க சேனை. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மயில கலர் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. இது குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாடு. ஸோ நல்லா சரியான ஹைட்டுங்க மாடு. கிர்ரு மாடுங்க. நல்லா ஒரு அருமையான ஹைட்டு. ரெண்டுமே காளை மாடு. ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க ரேட்டு சொல்லுவார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1.20க்கு மேலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாடு ரேட்டு சொல்லுவாருங்க. ஸோ அப்படியே மாடு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கறவை பாருங்க. ஸோ ஒரு காரி நிறத்தில் கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ வியாபாரமாக அப்படியே கேட்டுன்னு இருக்காங்க. நல்ல குணம் பாருங்க, நல்ல அருமையான ஒரு குணம். வியாபாரம் அண்ணா பேசினே இருக்காரு பாருங்க. அண்ணா எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? சங்கத்து மாடு. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? தலைச்சங்கண்ணா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 40 ரூபா. எத்தனை எவ்வளோ இல்லை பால் வருது? 9 லிட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 9 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 40 ரூபா சொல்லியிருக்காங்க. வியாபாரம் கேட்டுனே இருக்காங்க பாருங்க. ஒரு நாட்டு மாடுங்க, ரெண்டுமே பொட்டை மாடுங்க. நல்ல அருமையான ஒரு ஏறு மாடுங்க தான். ஜோடி பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் விலை சொல்லின்னு இருக்காங்க. ஜோடி 60,000 ரூபாய் விலை சொல்லின்னு இருக்காங்க.
எப்படிதான் முடிச்சாரு உதவி பண்ண 45 பார்த்தீங்கன்னா ஒரு சினை மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க. 55,000 ரூபா விலை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஜெர்சி மாடு. ஸோ வியாபாரம் முடிஞ்சுங்க மாடு. ஸோ அப்படியே மாடு பாருங்க, நல்லா அருமையான ஒரு பெரிய சைஸ் மாடு. ஸோ வியாபாரம் முடிஞ்சுங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு கொண்டு போகிறாங்க மாடு. ஸோ அப்படியே எந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்டு பார்ப்போம். முடிஞ்சுண்ணா இது எந்த ஊர் போகுதுண்ணா? எந்த ஊர் போகுது? ரெட்டிப்பட்டி. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு முடிஞ்சுக்கலாம்? நான் சொல்கிறேன். போடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சினை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், ஹெச்எஃப் மாடு. ஸோ நல்லா பெரிய சைஸ் மாடுங்க, நல்லா தரமாக இருக்குது மாடு. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான உடம்பு. ஸோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு இது? யூடியூப்ல போகிறதுண்ணா இது வந்து குமாரம்பட்டி, கல்குமாரம்பட்டி. பல்லுண்ணா இது? பல்லு பல்லு எப்படின்னா? பல்லு சரியா இருக்கு. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 3 கண்ணு போட்டு. இப்போ சனியாக இருக்கா? எத்தனை மாதம்ண்ணா? வாங்கிட்டு வந்து எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 90,000. பால் எத்தனை வருது? வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 சொல்லியிருக்காங்க. நல்லா ஓகேண்ணா. நல்லா தரமான ஒரு மாடுங்க. ஸோ உடம்பெல்லாம் சரியான உடம்பு. ஸோ ஹெச்எஃப் மாடு நல்லா சரியான சைஸுங்க, ஹெவி சைஸ் மாடு. ஸோ காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காம்புங்க. ஸோ 210 கிட்ட சொல்கிறாங்க விலை. சரியான மாடு, நல்லா அருமையான ஒரு மாடு. எப்படியா வீடியோ போட்டு வரோம்னா நாளை வீடியோவில் வருது இல்லைங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்து சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு 65,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. கண்ணு மாடும் நல்லா கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க மாடு. நல்லா அருமையான ஒரு மாடு. நல்ல தரமாக இருக்குது பாருங்க மாடு. கண்ணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. அப்படியே மாடு பாருங்க, நல்லா அருமையான ஒரு மாடுங்க. அண்ணா எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? பல்லுண்ணா இது? பல்லு வந்துச்சுப்பா. கடை பண்ணு. எத்தனை கண்ணு போட்டுருங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65. பால் எத்தனை? 12. ஒரு 12 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சினை மாடு. நல்ல ஒரு ஜெர்சி, அருமையான ஒரு காரி நிறம் மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? அனுமன் தீர்த்தம்.
சனி இருக்கா சேனா எத்தனை மாதம் அப்படியே சொன்னேன் 9 மாதம் 9 மாதம் எத்தனை கன்று போட்டிருக்கு இப்போ 3வது கன்று 3வது கன்று ஓகே பால் எத்தனை லிட்டரு பால் 14 லிட்டர் வருது 14 இருப்பா நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஏய் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க 70,000 ரூபா 70,000 எவ்வளோ வந்தால் விடுவீங்க ஏய் எவ்வளோ வந்தால் விடுவீங்க 60 ரூபா விடுவேன் 60 வந்து ஆ பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது கண்ணுங்க ஒரு 14 லிட்டர் கரையை சொல்லியிருக்காங்க ஒரு 60,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க இதான் ஜெர்சி கண்ணுங்க நல்லா அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா ஒரு செவள நேரம் மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க சூப்பராக இருக்குது நேனே எந்த நேன மாடு இது எந்த ஒரு மாடு சங்கம் ஓகே இது எத்தனை மாதம் கண்ணுக்குட்டி தெரியல எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லி ஜோடி 25 ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா சங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்லியிருக்காங்க நல்லா வளர்ப்பு குட்டிங்க நல்லா அருமையான குட்டிங்க பாருங்க பொட்டை குட்டிங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி ஸோ ரெண்டுமே கிடாரிங்க ஸோ ரெண்டுமே நல்லா அருமையான ஒரு கிடாரிங்க சிவாஜி கிடாரின்னு சொல்கிறாங்க நான் சொன்னதுக்கு தான் நிற்க மாட்டேன் நான் சொன்னதுக்கு நிற்க மாட்டேன் உங்களுக்காக தான் உன் மரியாதை ஒரு கோடி ஒரு மாடிக்கலாமா போமா ஏதோ மரியாதைக்குமான போய் போட்டு மாடு அது வெளியே வைக்க மாடு இல்லைம்மா போமா வெளியே போக மாடு மாடு இல்லைம்மா போமா மரியாதைக்கு மாடு கோடி வச்சுக்கலாம் ரெண்டுமே பருவத்துக்கு வந்துருக்குது அவனுக்கு சொல்லுடா பார்த்தீங்கன்னா சினைக்கு வர ஸ்டேஜுங்க இப்போ தான் இந்த சினைக்கு வந்திருக்குங்க ஸோ நல்லா அருமையான நம்ம சங்கத் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நல்ல தரமான கிடாரிங்க ஜி பல்லு போட்டுருச்சா பல்லு போட்டுச்சா பல்லு வைங்க எவ்வளோ சொல்லிடுறீங்க 70 அது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஜோடி நல்ல பெரிய சைஸ் ஜோடிங்க நாட்டு மாடுங்க ஸோ நல்ல அருமையான ஒரு கலரு ஸோ ஜோடி நல்லா அருமையாக இருக்குது ஸோ எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு ஆனால் எந்த ஒன்று மாடு இது சங்கம் ஓகே பல்லுண்ணா பல்லு சரியா இருக்குது ஏறு மாடுங்களா வண்டி மாடுங்களாண்ணா வண்டி ஓட்டுது ஓகே எவ்வளோ சொல்லிங்கண்ணா சதா 110 ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 110 கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி ஏறு எதனால பூட்டிக்கலாங்க இதெல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை போட மாதிரி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நல்ல தரமான ஒரு வளர்ப்பு கண்ணுங்க இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா இது ஒரு வருஷம் கண்ணு 1.5 வருஷம் பல்லு போடல தானே எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி வந்து 52 52 அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம் சொல்லலாம் நான் செல்லு வச்சில்லையா பார்த்தீங்கன்னா இது சங்கத்தில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க பல்லு வைக்கல ஒரு 1.5 வருஷ கண்ணு சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு அருமையான ஒரு ஒயிட் போட மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நான் லைட்டாக இதை முன்னே இல்லைண்ணா லைட் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு தான் அப்படியே மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க காம்பு அப்படியே பாருங்க
நல்லா அருமையான ஒரு மாடுங்க. அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? திருப்பத்தூர். பல்லுண்ணா? பல்லு சரியா? ஓகே ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 3வது கண்ணு. அப்படியே பால் எத்தனை வருது? 10 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 55. இதை முன்ன பின்ன பேசி அனுசரித்து கொடுப்பீங்களா? பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க. நல்லா இது ஒரு ஜெர்சி மாடு. பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது பாருங்க. அப்படியெல்லாம் இல்லை, இந்த மாதிரி சந்தை நடக்குதுன்ட்டு தெரியும் ஆளுங்க. விற்பனை ஆயிடுச்சு மாடு. பார்த்தீங்கன்னா ஒரு 47,000 ரூபா கிட்ட விலை சொல்லியிருந்தாங்க. கிரு மாடுங்க. நல்ல ஒரு டார்க் செவலை. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது பாரு. கண்ணும் ஒரே மாதிரி சேம் கலர் தான். மடி பாருங்க, நல்லா அருமையான ஒரு அற்புதமான மடி. சூப்பராக இருக்குங்க. அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? செல்லம்பட்டி. கிரு மாடு தான்ண்ணா. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா இது கண்ணு மாடு? 60. பால் எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். எத்தனை கண்ணு போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் கண்ணு. 2வது கண்ணா? பார்த்தீங்கன்னா 2வது கண்ணுங்க. நல்லா அற்புதமான ஒரு கிரு மாடு. ஒரு 60 ரூபாய் கிட்ட வேலை சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு மாடு. இதுவும் ஜெர்சி மாடு தாங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். காம்பு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. நான் எந்த ஊர் மாடு இது? மற்றப்பள்ளி. பல்லுண்ணா இது? பல்லு சரி. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? 3 கண்ணு போட்டிருக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 70 ரூபாய். எத்தனை பால் எத்தனை லிட்டர்? 17. ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு HF மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தலைச்சங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா அருமையான ஒரு மாடுங்க. ஹைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம லோக்கல்லேருந்து தாங்க கொண்டு வந்திருக்காரு. நான் பல்லுண்ணா இது? 6 பல்லு. எத்தனை ஃபர்ஸ்ட் சனியாக இருக்காண்ணா? 9 மாதம். எத்தனை கண்ணு போட்டிருக்கண்ணா? ஒரு கண்ணு தான். 2வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75 சொல்லுது. 70. பால் எப்படி எத்தனை? பால் 5 லிட்டர். எப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம்? 97 86 91 13 70. ஓகே. ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டக்கண்ணை போட்டிருக்கு. ஸோ அப்படியே எத்தனை லிட்டர் கறவை வருது, ஸோ அப்படியே பால் எத்தனை லிட்டர் வருதுன்னு கேட்டு பார்ப்போம். எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் மாடு இது? புரியல? காரப்பட்டு. ஓகே. பல்லு நான் இது கடை கம்மி. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? நான் 3வது கண்ணு. இப்போ போட்டு வருது பொட்டக்கண்ணா? ஓகே. கறவை எத்தனை வருதுண்ணே? 10 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 35. ஓகே.
ஒரு 35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இல்லைண்ணா நான் அவர் சொல்கிறேன் சார், நான் ஒன்றும் லேட் ஆகும் போகிறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மாடுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்கு. நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். அது டிவியில் வர்றதுக்கு. நான் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? காரப்பட்டு. பல்லுண்ணா அது? பல்லு சரி இருக்குது. ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 3வது கண்ணு. ஓகே. கறவை எத்தனை வருது? கறவை 12 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. 55 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. 3 கண்ணு போட்டிருக்காங்க. 12 லிட்டர் கறவை. ரெண்டு பேரும் முடிச்சு ஜெர்சி மாடு. ஸோ நாட்டு கிராஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். காரி கலருங்க கண்ணு. நாட்டு கிராஸா? எந்த ஒன்று என்ன சொன்னீங்க? இளங்குண்ணி. பல்லுண்ணா? பல்லு சரியா இருக்கு. ஓகே. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 4 கண்ணு போட்டு. கறவை எத்தனை போகுது? 5 லிட்டர். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 25. ஸோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கண்ணு போட்டிருக்குங்க. ஒரு போடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல கலர், சூப்பரான கலரு, ஒரு செவல நிற கலரு. கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ அப்படியே எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறான்னு கேட்போம். எந்த ஊர் வாங்கிட்டு போகிறீங்க? அரூர் போகுது. எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 45 சொன்னாங்க. 40. ஸோ பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே சொல்லி 45,000 சொல்லி 40 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பொட்டை கன்று தாங்க போட்டிருக்கு. நல்லா அருமையான ஒரு ஜெர்சி. அவர் கரூர் போதுங்க. சந்தையிலே பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க வண்டி மாடுங்க. நல்ல ஒரு பெரிய சைஸு ஜதை. ஹைட்டு சரியான ஹைட்டுங்க. ஆனால் பல்லுண்ணா இது? பல்லு சரியா இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.45 சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி மாடுங்க. சந்தையிலே நல்ல தரமான வண்டி மாடு இந்த ஜோடி தான். பார்த்தீங்கன்னா கிர்ரு மாடுங்க. ஸோ ஒரு ஜோடி, ரெண்டுமே காளை. ஸோ நல்லா ஒரு மயில கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டுங்க. ஸோ ஜோடி அற்புதமான ஜோடி. நம்ம குனிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கலர் பாருங்கள், நல்ல சரியான கலருங்க. பால் ஹைட்டும் சரியான ஹைட்டு மாடு. பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மாடுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடு. ஸோ வண்டி மாடு. ஸோ வாணியம்பாடி சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மயிலில் கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க. ஸோ 2 கிடாரி கண்ணுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. ஸோ ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல அற்புதமான கிடாரிங்க, நல்ல வளர்ப்பு கிடாரி. நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க.
இல்லை ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ மாடு அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டுமே கண்ணுங்க, நல்லா அருமையான கண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பல்லு போடாத கண். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. ஆனால் பிறகு ஒரு 15,000க்கு வாங்கலாங்க. நல்லா வளர்ப்பு குட்டி தான். ஸோ குட்டி நல்லா அற்புதமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாக்குள்ளே கேட்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் போடியில் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. நல்லா சென மாடு, நல்லா ஒரு போடியில் சரியான மாடுங்க. ஸோ வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ 2 பல்லுன்னு சொன்னாங்க. நல்லா ஹைட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அருமையான ஒரு ஜெர்சி, அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு கறவை மாடு. நம்ம ஜோலார்பேட்டை சைடு தாங்க போகுது. சில விற்பனை ஆயிடுச்சு இதெல்லாம். உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த சுவை மிகுந்த சத்துக்கள் நிறைந்த ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிர்ரு மாடுங்க. மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த சுவை மிகுந்த சத்துக்கள் நிறைந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு 71,000க்கு வாங்கியிருக்காங்க சென மேலே. மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த சுவை மிகுந்த ஸோ மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 காம்பு சரியான காம்புங்க. உளுத்தங்கஞ்சி 10 மட்டும் உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த ஸோ மடி பாருங்க. சத்துக்கள் நிறைந்த ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உளுத்தங்கஞ்சி விலை 10 மட்டும் உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்த சுவை மிகுந்த சத்துக்கள் நிறைந்த ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உளுத்தங்கஞ்சி ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 71,000க்கு வாங்கிட்டாங்க. பாசிப்பருப்பு மற்றும்